Hello everyone, welcome back. This is Priyanka from Wondermade. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு DIY photo wall hanging எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம childhood daysல most of film camerasல தான் photos எடுத்திருப்போம் and அந்த photos எல்லாமே albumsல தான் ஸ்டோர் பண்ணிருப்போம். சோ அதுல உங்க favorite pictures ஏதாவது நீங்க டிஸ்ப்ளே பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இந்த DIY wall hanging ரெடி பண்ணி ஈஸியா டிஸ்ப்ளே பண்ணலாம். சோ வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். DIYக்கு நான் இந்த மாதிரி ரெண்டு பேம்பூ ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பேம்பூக்கு பதிலாக ஏதாவது ஒரு மரத்துலேருந்து ரெண்டு பிரான்ச்சஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ட்வைன் எடுத்துக்கோங்க. இது 2 mm திக்னஸில் இருக்குது. அப்புறம் நீங்கள் ஆட் பண்ண போகிற ஃபோட்டோஸ், நான் என்னோட ஃபேவரட் 90s கார்ட்டூன்ஸோட போலராய்ட் பிக்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கிளாத் பெக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் உட்டன் பெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயே அசார்ட்டட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்கும். அது கிடைச்சா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபெவிகால் க்ளூ அண்ட் பேர் ஆஃப் சிசர்ஸ். இதுதான் நம்ம DIYக்கு மேஜர் மெட்டீரியல்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ட்வைனை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஃப்ளைஅவேஸ் இருக்கனால அப்படியே யூஸ் பண்ணால் பார்க்க நீட்டாக இருக்காது. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஃபெவிகால் க்ளூ, கொஞ்சம் தண்ணி, அப்புறம் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன். இதில் ஒரு பார்ட் க்ளூ அண்ட் 2 பார்ட் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ளூ இந்த மாதிரி நல்லா டிசால்வ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இந்த ட்வைனை டிப் பண்ணிவிடுங்க. அந்த க்ளூ மிக்சர் ட்வைன் மேலே கம்ப்ளீட்டாக கோட் ஆகிருக்கணும். ஃபுல்லாக டிப் ஆனோன்னே இந்த ட்வைனை எடுத்து உங்கள் கையாலே ஈவன் அவுட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் அந்த ஃப்ளைஅவேஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடும் அண்ட் எக்ஸஸ் க்ளூ இருந்தால் அதுவும் ரிமூவ் ஆகிடும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேக்ஸிமம் ஃப்ளைஅவேஸ் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 1 hour இதை ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் ட்வைன் இப்படி தான் இருக்கும். முன்னே இருந்ததை விட நீட்டாக அண்ட் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ட்வைன் எடுத்து ஒரு நாட் போட்டு அதில் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணி நல்லா டைட் பண்ணிவிடுங்க. த்ரூ அவுட் த ஸ்டிக் இந்த ட்வைனை ரேப் பண்ணிவிட்டு ஸ்டிக்கோட அதர் எண்ட்லேயும் நாட் போட்டு டைட் பண்ணிவிடுங்க. இப்போ க்ளூகன் யூஸ் பண்ணி இந்த ட்வைனை ஸ்டிக்கோட நல்லா செக்யூர் பண்ணிக்கிறேன். ஹாட் க்ளூக்கு பதிலாக ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணலாம். பட் அது ட்ரை ஆக டைம் எடுக்கும். ஸோ நல்லா ட்ரை ஆனப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போங்க. இப்போ நீங்கள் யூஸ் பண்ண போகிற பிக்சர்ஸை இந்த மாதிரி ப்ரீ அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தட் 2 ஸ்டிக்ஸ்க்கும் நடுவில் எவ்வளோ கேப் விடுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ட்வைனில் டாப் டு பாட்டம் மெஷர் பண்ணிவிட்டு 2 சைட்லையும் எக்ஸ்ட்ரா 1 inch விட்டு கட் பண்ணிக்கோங்க. சேம் சைஸில் 5 strings கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டிக்கில் ரேப் பண்ணியிருக்க ட்வைனோட இந்த ஸ்ட்ரிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரிங்க்கும் நடுவில் ஈக்குவலாக கேப் விட்டுக்கோங்க. இப்போ இதை வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிங் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம DIY ஃபோட்டோ வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. இதில் உங்கள் ஃபேவரட் பிக்சர்ஸை உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்னில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன். பாய்.